குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். நாவில் சர்பதி நற்றுணையாக ஸ்ரீ கிருஷ்ணா அஸ்ரோ நண்பர்களே, எல்லாம் வல்ல இறைவன் திருவுருளால் எல்லோருக்கும் எல்லாவற்றிலும் எல்லா நலங்களும் நன்மையிலும் சந்தோஷங்களும் மகிழ்ச்சியும் தந்திருவாய. எல்லாம் வல்ல இறைவன் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. நண்பர்களே, ஸ்ரீ குரோதி வருஷ வைகாசி மாத பலன்களை பார்ப்போம். ஸ்ரீ குரோத வருஷம் வைகாசி மாதம் மேசராசி நண்பர்களே, எதிலும் துடிப்புடன் சுறுசுறுப்பாக செயல்படும் குணமுடைய, எதிலும் முதன்மையாக வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் எண்ணத்தையும் திட்டத்தையும் தடங்கல்கள் பல ஏற்பட்டாலும் அவைகளை சமாளித்து நிறைவேற்றும் ஆற்றல் மிக்க செயல் வீரர்கள் நீங்கள். விவாதம் செய்வதில் ஆர்வம் மிக்கவர்கள் பட்டிமன்றம், வழக்காடுமன்றம் போன்றவற்றில் பங்கேற்றும் ஆர்வமும் அதிகமே உண்டு. சிறந்த அறிவாற்றலும் எதையும் எளிதில் கிரகிக்கும் சக்தியும் படைத்தவர்கள் இறுதி போராடி வெற்றி பெறவும் திறமை மிக்கவர்கள் நீங்கள்தான். தன் கொள்கைகளை உடன்மாற்றிக் கொண்டாலும் அதில் உறுதியாகவும் இருப்பவர்கள். சரியோ தவறோ அதை பற்றி கவலைப்படாமல் வாழ்க்கை பாதையில் தனக்கென ஒரு தனி வழியை வகுத்து கொண்டு செல்பவர்கள். எதையும் செய்தாலும் அதை பெரிய அளவிலே செய்வதும் நீங்கள். மேசராசி என்பதிலே இப்போ நம்ம வைகாசி மாதம் ஸ்ரீ வருஷ வைகாசி மாதமானது எல்லா சுபகாரியங்கள் செய்வதற்கும் உகந்த மாதமாகும். இதில் அக்னி நட்சத்திரம் வைகாசி மாதம் 18ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. அதன் பிறகு வீட்டு விசேஷங்கள் செய்வது சால சிறந்ததாகும். மேசராசி என்பது நமக்கு உதவி செய்யக்கூடிய கிரகங்கள் அங்கு பார்ப்போமான மேசராசிக்கு இந்த வைகாசி மாதம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஆகிய குரு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலும், கேது 6ஆம் இடத்திலும், சுக்கிரன் 2ஆம் இடத்திலும், சனி 11ஆம் இடத்திலும் இருக்கிறார். ஆகவே இவர்கள் உங்களுக்கு தரக்கூடிய சுப பலன்களை பற்றி பார்ப்போம். குரு செல்வங்கள் மனைவி, மக்கள், குழந்தைகள் அனைவரும் நலமாக வாழ்வார்கள். அழகு, புத்தி தெளிவும் அறிவு திறனும் கூடும். தனதானியம் விருத்தி அடையும்.
கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பேரும் புகழும் ஓங்கும். எல்லா சுகமும் தேடி வரும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புது அந்தஸ்தும் ஏற்படும். அடுத்து சுக்கிரன் நமக்கு தரக்கூடிய பலன்களை பார்ப்போம். சுக்கிரன் 2ஆம் இடத்தில் வித்தையில் தேர்ச்சியும் அறிவு திறனும் உண்டாகும். செல்வம் தொழிக்கும். தானிய வகைகள் குவிக்கும். அரசு ஆதரவு கிடைக்கும். நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். சந்ததி விருத்தியும் ஏற்படும். அரசாங்க விருதுகள் கிடைக்கும். பல வழியிலும் பணம் வந்து சேரும். தேக பலமும் புது பொலிவும் ஏற்படும். புது தென்பும் உற்சாகமும் கூடும். உயர்ந்த அதிகாரி அமைச்சர் போன்ற பதவியிலும் கிட்டும். பல நண்பர்கள் கிடைப்பார்கள். உதவுவார்கள். எல்லா காரியங்களிலும் லாபம் உண்டாகும். வீட்டில் தேவையான அனைத்து உணவுப் பொருள்களும் மற்றும் வசதியான வாழ்க்கைக்கு தேவைகள் நிரம்பி வழியும். எல்லா விதத்திலும் புண்ணியம் உண்டாகும். எல்லா வகையிலும் நல்லதையே செய்பவர்கள். எல்லா வகையிலும் லாபம் சத்துரு ஜெயமும் ஏற்படும். வாக்கு வன்மையும் ஏற்படும். அதிகார சுகமும் கீர்த்தியும் உண்டாகும். கடன் அழியும். நோய் நீங்கும். ஆரோக்கியம் பெருகும். பகை ஒழியும். ஞான முயற்சியும் நற்சிந்தனையும் நாட்டமும் ஏற்படும். நண்பர்களே, குறிப்பாக உங்கள் சென்ம நட்சத்திரத்திற்கு 4, 6, 13, 17, 20, 22, 24 மற்றும் 27 நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாட்களில் உங்கள் பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது அந்த நட்சத்திர பலன்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. சனி 11 ராகு 12 இருப்பதால் சனிக்கிழமை காலையில் ஆக்கைக்கு எள்ளு கலந்த சாதமும், ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 to 6 காளியம்மனோ அல்லது துர்க்கையோ இருக்கும் கோயிலுக்கு எலுமிச்சம்பழத்தால் விளக்கிட்டால் சுபபலன்கள் அதிகரிக்கும். நன்மைகள் கூடும். நட்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர்வு வரும். சம்பள உயர்வு பெருகும். பல வழிகளிலும் உங்களுக்கு நற்பலனை தரவழியும். சுபம்.